அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ தன்னடக்கத்தின் காணிக்கையையும் கற்பின் பலியுமான வீரக்கண்ணி நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட செம்மறியை ஏற்கனவே பின் செல்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அருமைமிக்க சகோதர சகோதரிகளே, இறை நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டையில் இட்ட காணிக்கை பற்றி தன் சீடர்களிடம் பெருமையாக சொல்லுகிறார். எத்தனையோ நபர்கள் காணிக்கை இட்டாலும் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, மாறாக இந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று இயேசு வெளிப்படையாக சொல்லுகிறார். இறைவனிடம் நம்மிடம் இருப்பதை அனைத்தும் கொடுத்தோம் என்றால் அவர் நம்மை நிறைவாக வாழ வைப்பார் என்பதும் இன்றைய திருவழிபாட்டினுடைய ஒரு ஆழமான சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை புனித சிசிலி அம்மாளுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. அன்னையாம் திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து பாடகர் குழுவினருடைய பாதுகாவலியாக இந்த புனிதையை அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. திருமணம் முடித்திருந்தாலும் தன் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் எப்பொழுதுமே இறைவனுக்கு உரியது என்று வெளிப்படுத்தி தான் மனமுடித்த கணவர் மட்டுமல்ல, அவனுடைய சகோதரனையும் இறைவனிடத்தில் அழைத்து சென்றவள் தான் இந்த மாபெரும் புனிதை. இந்த புனிதையினுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியை நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி வரும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்மையான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இதற்கு நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித சிசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாட மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்பட்டவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவர்களாகவும் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். யூதா அரசன் யோயாக்கிமின் 3ஆம் ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகத்நேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்து தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அவற்றை தன் தெய்வத்துக்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும்
உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமற்ற, அழகுமிக்க, எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற, அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த, அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தை சார்ந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கம் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன். ஏனெனில் உங்களை ஒத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றி இருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும். நீங்கள் தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளர்களிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் உம் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன் பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 நாள் சோதித்து பார்த்தான். 10 நாட்கள் ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக களைப்புள்ளதாயும் உடற்கற்று மிக செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது. ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம், விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தைக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டறிந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள்.
ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயேசு நிமிர்ந்து பார்த்த பொழுது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிகளுள் போட்டு வந்ததை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போட்டு வைத்து கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லோரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காணிக்கை என்பது இறைவனிடம் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடு. இறைவன் எனக்கு எந்த அளவிற்கு கொடுத்திருக்கின்றாரோ அதை ஆண்டவரிடம் நான் திருப்ப கொடுக்கின்ற பொழுது பல மடங்காக அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகிறதோ அவன்தான் உண்மையுள்ள காணிக்கையை கடவுளுக்கு கொடுப்பான். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 விதமான காணிக்கை அர்ப்பணத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். எருசலேம் தேவாலயத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த காணிக்கை பெட்டிகளில் காணிக்கை இடுபவர்களை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மனிதர்கள் அந்த காணிக்கை பெட்டிகளில் காணிக்கைகளை போடுகிறார்கள். ஆனால் அதில் ஒரு நபருடைய காணிக்கை மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு தெளிவாக காணப்படுகிறது. அதையும் அவர் ஏற்றுக்கொள்வதை வெளிப்படுத்துகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நீங்களும் நானும் வாசிக்கின்ற பொழுது கைம்பெண் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கவனிப்போம். ஏன் வேதத்திலே கைம்பெண் என்று சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்தோம் என்றால், கைம்பெண் என்றாலே கணவனை இழந்தவர்கள் என்பது பொருள் என்பது நன்றாக தெரியும். நம்முடைய சமுதாயத்தில் கூட கணவனை இழந்தவர்களை கைம்பெண் என்று சொல்லுகிறோம். ஏன் இந்த கைம்பெண்களை குறிப்பாக இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது என்றால், யூத சமுதாயத்தினுடைய முறைப்படி பார்க்கின்ற பொழுது பெண்கள் ஆண்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தன் குடும்பத்தில் இருக்கின்ற கணவனுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து ஆண்களுக்கும் பெண்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். பெண்களுக்கு என்று தனி மதிப்பு இல்லை யூத சமுதாயத்திலே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு பெண்ணானவள் தன் கணவனை இழந்து விட்டாள் என்றால் இன்னும் அந்த பெண்ணுக்கு சமுதாயத்திலே எந்த விதமான பெருமைகளும் எந்த விதமான மதிப்பும் அவளுக்கு கிடைக்காது. அவள் நிராகரிக்கப்பட்டவளாக, ஓரம் கட்டப்பட்டவளாக, தள்ளி வைக்கப்பட்டவளாக, ஒதுக்கி வைக்கப்பட்டவளாகத்தான் அன்றைய யூத சமுதாயத்திலே காணப்பட்டது. இப்படிப்பட்ட பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்திலே பெருமைப்படுத்துகிறார் என்றால், இறைவனுடைய முன்னிலையில் அனைவரும் சமம் என்பது முதலில் வெளிப்படுத்துகிறார். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இருவரையும் தன் சாயலாக படைக்கப்பட்ட கடவுளுடைய பார்வையிலே ஆணும் பெண்ணும் சமம், அவர்கள் இருவருமே என்னுடைய அன்பின் குழந்தைகள் என்பதை இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார். எனவேதான் கைம்பெண் என்கின்ற வார்த்தையை இந்த வேதத்திலே பயன்படுத்துவதை கூட இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது சிந்தனை என்னவென்றால், காணிக்கை பெட்டிகளில் எத்தனையோ மனிதர்கள் காணிக்கை போட்டார்கள். ஆனால் இந்த கைம்பெண் மட்டும்தான் இருந்த காணிக்கை கொடுத்தாள் என்று சொல்லுகிற பொழுது, யூத சமுதாயத்திலே எருசலேம் தேவாலயத்திலே ஒரு கட்டளை இருந்தது, ஒரு சட்டமும் இருந்தது. அது என்னவென்றால், காணிக்கை பெட்டிகளில் இடுகின்ற காணிக்கை 2 காசுகளுக்கு குறையாக போடக்கூடாது. காணிக்கை பெட்டிகளிலே 2 காசுகள், அதற்கு மேல்தான் அந்த காணிக்கை பெட்டிகளில் காசுகள் போட வேண்டும். எனவே இந்த ஏழை கைம்பெண்ணிடம் இருந்தது 1 காசாக இருந்திருக்கலாம். இன்னொரு காசு அவனுடைய வருமானம் வந்த பிறகுதான் அந்த 2 காசுகளையும் எடுத்து வந்து இந்த காணிக்கை பெட்டிகளில் இடுகிறாள். இது எதை குறிக்கிறது என்றால்,
தன்னிடம் இருந்ததை அனைத்தையும் எடுத்து வந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு சென்று விட்டார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, இந்த பெண்ணானவள் தன்னிடம் இருப்பதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இருக்கிறாள் என்றால் அவள் இறைவன் மீது வைத்திருந்த அலாதி பிரியம், ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசம். ஆனால் பிறரிட்ட காணிக்கை அனைத்துமே தன்னிடம் இருப்பதை கொடுத்தார்கள். ஆனால் மனமு வந்து கொடுக்கவில்லை. பிறர் தங்களை பாராட்ட வேண்டும் என்றுதான் கொடுத்தார்கள். ஆண்டவர் தங்களை பாராட்ட வேண்டும் என்று மட்டுமல்ல, தங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள். எனவே அவர்கள் காணிக்கை மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் இறைவனுடைய முன்னிலையிலே அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி காணிக்கை எடுக்கின்ற நிகழ்வுகளை இன்று நீங்களும் நானும் இறைவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறோம்? நாம் இடுகின்ற காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான திறமைகளை வைத்து நாம் எப்படி நம்முடைய காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? உள்ளத்தில் நின்று வாய் பேசும் என்று சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள். உள்ளத்திலிருந்து நாம் கொடுக்கின்ற காணிக்கை ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே மக்கள் பார்வைக்கு நாம் கொடுக்கின்ற காணிக்கை ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் நம்மை சுற்றி இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்கின்ற பொழுது அதுவே ஒரு சிறந்த காணிக்கை என்று இயேசு சொல்லுகிறார். இந்த சிந்தனைகளோடு இன்றைய திருவிழா அன்னையாம் திருச்சபையிலே செசிலி அம்மாளுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த செசிலி அம்மாள் திருச்சபையில் காணக்கூடிய அனைத்து பாடகர் குழுவினருடைய பாதுகாவலியாக காணப்படுகிறார். ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டிலே இந்த புனிதை கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவள் அழகு நிறைந்தவள், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பியவள். இந்த சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய பெற்றோர்கள் வலேரியன் என்கின்ற ஒரு ஆணுக்கு இந்த சிசிலியை திருமணம் முடித்து வைத்தார்கள். திருமணம் முடிந்த பிறகு இருவரும் ஒரு அறைக்குள் வருகின்ற பொழுது இந்த பெண்ணானவள் இவ்வாறு சொல்லி இருக்கிறார் தன் கணவனிடம், என் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன். எனவே என் உடலை உமக்கு தர முடியாது, என் உள்ளத்தையும் உமக்கு தர முடியாது, அது ஆண்டவருக்கு உரியது என்று சொல்லி இருக்கிறார். அதோடு சேர்ந்து இந்த பெண்ணானவள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்னுடைய கற்பை ஒரு வானக தூதர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கற்பை ஒரு வானக தூதர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இதை கேள்விப்பட்ட உடனே இந்த வலேரியன் கேட்டிருக்கிறான், அது எப்படி நிகழும், அது எப்படி நான் நம்புவது என்று சொல்லுகின்ற பொழுது செசிலி அம்மாள் அற்புதமாக சொல்லி இருக்கிறார் தன் கணவரிடம், யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் காண முடியும் என்று. உடனே வலேரியன் சென்றான். அர்பன் என்கின்ற திருத்தந்தையிடம் தன்னை அர்ப்பணித்து திருமுழுக்கு பெற்று தன் இல்லம் திரும்பி வருகின்ற பொழுது செசிலி அம்மாள் தன்னுடைய படுக்கை அறையிலே ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது செசிலி அம்மாளுடைய அருகிலே வானக தூதர் ஒருவர் நின்று கொண்டு அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தார். இதை பார்த்த வலேரியன் ஆச்சரியப்பட்டு தன்னையே முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இன்னும் ஆழமான விசுவாச நம்பிக்கை ஏற்பட்டது. எனவே தன்னுடைய சகோதரன் திர்பேயுஸ் அவரையும் அழைத்து சென்று திருமுழுக்கு பெற்று ஆண்டவருக்கு உரியவர்களாக இருவரும் வாழ ஆரம்பித்தார்கள். காலப்போக்கிலே உரோமையை ஆண்ட அரசன் இவர்கள் ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று அறிந்து தன்னுடைய படை தளபதியிடம் செய்தி கொடுத்து இவர்கள் இருவரையும் கொலை செய்ய சொன்னான். அவர்கள் தலை வெட்டப்பட்டு ஆண்டவருக்கு தங்களை மறைசாட்சியாக அர்ப்பணித்தார்கள். இன்னும் சிறிது காலத்திலே செசிலி அம்மாளையும் அழைத்து நீர் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு பொழுதும் அது முடியாது என்று சொன்னாள். அவளையும் வெட்டச் சொன்னார்கள், வாளால் வெட்டினார்கள். அவளுடைய தலை இரண்டாக துண்டுபடவில்லை, மாறாக அவள் கழுத்து பகுதியிலிருந்து ரத்தம் மட்டும்தான் கசிய ஆரம்பித்தது. 3 நாட்கள் உயிரோடு வெட்டப்பட்ட கழுத்தோடு ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாட ஆரம்பித்தான். 3ஆம் நாள் தான் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தாள் என்று அவளுடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. இப்படி இறைவன் தனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை தன்னுடைய பாடுகளின் நேரத்தில் கூட தன்னுடைய நன்றி பூக்களினால் நன்றி பாக்களினால் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த இந்த புனிதையை தான் அன்னையார் திருச்சபையில் இருக்கின்ற எல்லா பாடகர் குழுவினருக்கும் பாதுகாவலியாக அர்ப்பணித்திருக்கின்றார்.
இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையில் இருக்கிற எல்லா பாடகர் குழுவினரையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். இறைவன் இவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிப்போம். திருச்சபையிலே திருப்பலி நேரத்திலே ஒன்றாக இணைந்து குருக்களோடு இணைந்து இந்த பாடகர் குழுவினர் திருப்பலியை திருவழிபாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் இறைவன் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். இந்த பாதுகாவலி வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி என்றும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற வரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து அந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பில் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிசிலி என்னும் புனிதையை கொண்டாடுமாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக்கிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலி அம்மா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர்களுடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமகோளில் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற செசிலி அம்மாள் மற்றும் உலகிலும் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அரியணையின் நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லும். நன்றி கூறி மன்றாடுவமாக. இறைவா, செசிலியம்மாள் என்னும் புனிதை, கண்ணிமை, மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியான் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டி தீரே. இவருடைய அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணியுடன் மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசிலியே காவடியே. இசை என்னும் அமுதை இறைவனுக்கே என்றும் சுவை தந்த செசிலியே காவலியே, காவலியே.